அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறை நேசர்கள் என்று யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்பதையும், அல்லாஹ் யாரை இறை நேசர் என்று அறிவித்திருக்கிறானோ காட்டி தந்திருக்கிறானோ அவர்களை மாத்திரம்தான் நம்ம இறை நேசர்கள் என்று சொல்ல உரிமை இருக்கிறது என்பதையும், அந்த இறை நேசர்களே சிறந்தவர்கள் நபிமார்கள் என்பதையும், அந்த நபிமார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் சில அற்புதங்களை இறை தூதர்கள் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி அற்புதங்களை வழங்கியிருக்கிறான் என்றும் அந்த செய்திகளை பார்த்து வருகிறோம். அப்படி அற்புதம் வழங்கிய நபிமார்களில் சுலைமான் நபி அவர்கள் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் எந்த மனிதருக்கும் எந்த ஆட்சியாளருக்கும் வழங்காத சில சிறப்பு அதிகாரங்களை வழங்கியிருந்தான். மனிதர்களைப் போலவே அல்லாஹ்வுக்கு வணங்கக்கூடிய ஜின் என்ற ஒரு படைப்பு இருக்கிறது. இது மனிதனை விட வலிமை மிக்க படைப்பு, நம்ம கண்ணுக்கு தெரியாத படைப்பு என்று நம்ம நம்ப வேண்டும். சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜின் என்ற ஒரு படைப்பை நம்ம கண்ட்ரோல் பண்ண இயலாது. அது வேண்டுமானால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடுமே தவிர வலிமையினால் நம்ம இந்த ஜின்களை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி சக்தி வாய்ந்த ஜின்களை சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்துருந்தான். அவர் கொடுத்த அதிகாரத்தில் அற்புதத்தில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஜின்கள் அவருக்கு இறை தூதர் என்ற காரணத்தினால அவருடைய கண்களுக்கு தென்படுவார்கள், நமக்கு தென்பட மாட்டார்கள். அப்போ இந்த ஜின்களை நோக்கி அவர் ஒரு உத்தரவு போட்டார்னு சொன்னால் அந்த ஜின்கள் கட்டுப்படணும் என்கிற ஒரு நிலைமையில் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருந்தான். அப்போ ஜின்கள் சுலைமான் நபி என்றாலே கட்டுப்படணுங்கிற அளவுக்கு அவங்களுடைய உள்ளங்களில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஜின்களையும் வசப்படுத்தி கொடுத்ததாக பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த ஜின்கள் என்ற படைப்பின் மூலமாக பெரிய பெரிய கட்டிடங்கள், அன்றைக்கி பாலஸ்தீனாக இருந்த பகுதிகளில் உருவான பல கட்டிடங்கள், சுலைமான் நபி கட்டிய அந்த ஆலயம்னு சொல்கிறாங்க இல்லையா, பைத்துல் முகத்தஸை புனர் நிர்மாணம் செஞ்சார். அந்த கட்டிடங்களை எல்லாம் கட்டியது ஜின்கள் தான். இந்த ஜின்கள் மூலமாக பல அதிசயங்களை அவர் நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய அற்புதத்தை கொடுத்துருந்தான். 38வது சூறாவில் 37வது வசனத்தில் குல்ல பன்னாயின் வகவாஸ், ஒவ்வொரு கட்டடம் கட்டக்கூடிய சைத்தான ஜின்னத்தான்லாம் சொல்கிறான். ஜின்களையும் முத்து குளிக்கிற, கடலில் மூழ்கி முத்து குளித்தல்னு சொல்லுவாங்க, கடலில் போய் முத்தை எடுத்துகிட்டு வர்றது, அது மூச்சு அடக்க ரொம்ப சக்தி உள்ளவங்களால் தான் முடியும். முத்து குளிப்பவர்கள்னு சில பேர் இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் மூச்சு அடக்கி உள்ள வரைக்கும் போய் எடுப்பாங்க. அதை ஜின்களும் அந்த மாதிரியான முத்து குளிக்கக்கூடிய ஜின்களை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் 38, 37 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னும் ஏராளமான முத்து குளித்தல் அல்லாமல் இன்னும் ஏராளமான காரியங்களை அந்த ஜின்கள் மூலமாக சுலைமான் நபி செய்ததாக 21வது சூறாவில் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த சுலைமான் நபி அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டுறாங்க இல்லையா, கட்டி கொண்டு இருக்கும் பொழுதே மரணிச்சிடுறாங்க. கட்டுமானத்தை பார்வையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்வையிட்டு கொண்டிருக்கும் பொழுதே அந்த நின்ற நிலையிலே நெஞ்சிடுறாங்க, மரணித்து விடுகிறார்கள். மரணித்த விடவும் கூட இந்த ஜின்கள் தான் அதை கட்டி கொண்டிருக்கிறது. குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுகிறான், ஜின்கள் தான் அந்த பைத்துல் முகத்தஸை கட்டுறாங்க. சுலைமான் நபி உத்தரவு பிரகாரம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு பயந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க. அவர் நின்று கொண்ட நிலையிலே மரணித்து விடுகிறார். மரணித்து உடனே அவருடைய கைத்தடியை கரையான்கள் அரித்து கீழே விழுந்துடுறார். கைத்தடியை ஊண்டிக்கிட்டு நின்றதுனால அவர் நிற்க முடிஞ்சு. 2 காலில் நிற்க முடியாது மனுஷனுக்கு, உசுரோடு தான் நிற்க முடியும். செத்த பிறகு ஒருத்தர் நிப்பாட்டிச்சா விழுந்துருவான். அப்போ நிற்கிறதா இருந்தால் 3 கால் வேணும். 3 கால் 4 கால் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், கீழே விழாமல் நிற்க முடியும். 2 காலில் நிற்க முடியாது. மனிதன் நம்ம நிற்கிறோம்னா பேலன்ஸில் நிற்கிறோம். பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செகண்ட் நம்ம என்ன செய்கிறோம், பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். சைக்கிளில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மனிதனை நிற்கும் போதும் பேலன்ஸ் பண்ணிக்கிறான். அப்போ பேலன்ஸ் பண்ணாமல் நிற்க முடியாது என்று தான் நல்லா மனுஷனை படைச்சிருக்கிறான். பேலன்ஸ் பண்ணுறது உசுறு வேணும்ல. நான் இறந்துட்டேன்னு சொன்னால் என்னை கூட நிப்பாட்டிச்சா விழுந்துருவேன்.
ஏதாவது சாட்சி வைக்கணும், ஒரு மூணாவது ஒரு கால் வைக்கணும், ஒரு கைத்தறி கொடுக்கணும், 3 கால் இருந்தால் நினைஞ்சிடலாம், நின்றுடலாம். அப்போ சுலைமான் நபி அவர்கள் வந்து பைத்துல் முகத்தஸை பார்வையிட்டு கொண்டிருக்கும் பொழுது மரணிச்சிடுறாங்க. ஜின்கள்லாம் அவர் பார்க்குறாருன்னு சொல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. எப்போ வேலை பார்க்குதுன்னு கேட்டால் அது சில நாட்கள் கூட போயிருக்கலாம். கைத்தடி வச்சுருக்காரு இல்லையா, அதை கரையான்கள் அரைச்ச உடனே பேலன்ஸ் தவறிச்சு. கைத்தறி கரையான் அரைச்சா என்னவாயிருக்கு, சாஞ்சிரும்ல, சாஞ்ச உடனே பொத்துன்னு ஒரு கீழே விழுவுறார். பலம்மா ஹர்ர தபையனத்தில் ஜின்னும், அவர் கீழே விழுந்த பிறகுதான் ஜின்கள் வழங்கி கொண்டன. அல்லவுகானு ஏலமூனல் கைப மஸ்தகானு ஃபில் அதாபில் முஹீன், நமக்கு மறைவான விஷயம் தெரிஞ்சிருந்தால் இவ்வளோ அதாபு தேவையில்லையே, இவருக்கு பயந்துக்கிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அவர் எப்போ செத்துருக்கிறாரு அப்படின்னு ஜின்கள் அறிந்து கொண்டன்னு நல்லா சொல்கிறான். அப்போ அந்த ஜின்களை கொண்டு இவருக்கு பயந்து கொண்டு அந்த பைத்துல் முகத்தஸ் கட்டுமான பணிகளை செய்கிறார்கள். சுலைமான் நபி மரணித்தது தெரிஞ்ச உடனே நமக்கு முன்னாடி தெரியாமல் போச்சே, அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அவர் இறந்த நிலையில் நின்றுருக்கிறாரு, நின்று கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் நின்று கொண்டே இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா கைத்தடியோடு நிற்கிறார். கைத்தோடு நிற்கும் மரணித்ததுனால 3 கால் ஆகிடுது. இப்போ கைத்தடி வச்சுக்கிட்டு அவர் மரணித்த காரணத்தினால மரணித்த பிறகும் அவரால் நிற்க முடிகிறது, பேலன்ஸில் நிற்கலை, 3 காலை கொண்டு நிற்கிறார், 2 கால் ப்ளஸ் கைத்தடி, அதில் நிற்க முடிகிறது. அப்படி நின்று கொண்டு இருந்தபோது சுலைமான் நபி பார்க்குறார் நினைத்து கொண்டு எல்லா வேலையும் பார்க்குது ஜின்கள்லாம், அவருக்கு பயந்து கொண்டு. அப்புறம் கீழே விழுந்தவொன்னே தான் இப்படி கஷ்டப்பட்டோமே, அவர் எப்போ மூத்தா போயிருக்கிறாரு, நமக்கு தெரியாமல் போச்சே என்று ஜின்கள் சொன்னதாக அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அப்போ ஜின்கள் மூலமாக இவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலை எல்லாம் அல்லாஹ் வந்து அவருக்கு கொடுத்துருந்தான், அந்த ஜின் என்ற படைப்பின் மூலமாக. அதே மாதிரி பக்கத்து நாட்டில் ஒரு ராணி, அவங்க வந்து ஒரு வலிமை மிக்க ஒரு ஆட்சியை அமைத்து கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அழைப்பு அனுப்புகிறாங்க, நீங்கள் கட்டுப்பட்டு வந்து விடுங்கள், கீழே நீங்கள்லாம் வந்து விட வேண்டும் என்று அவர் அழைக்கிறாங்க. அழைக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா அவங்க மறுத்துடுறாங்க. அப்போ வந்து அந்த சபையில் ஜின்களை அழைத்து என்ன செய்கிறாரு, சுலைமான் பேசும் பொழுது இஃப்ரீத்துங்கிற பேரில் உள்ள ஒரு ஜின்னு எனக்கு உத்தரவு போடுங்க, நான் போய் அந்த ராணியுடைய சிம்மாசனத்தை கண் மூடி திறப்பதற்குள்ள உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிறதுக்குள்ளே கொண்டு வர்றேன், உட்கார்ந்து இருக்கிற ஆள் எந்திரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அவ்வளோ நேரத்துக்குள்ளே நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு ஒரு ஜின்னு சொல்லுது. இன்னொரு ஜின்னு சொல்லுகிறது உட்கார்ந்து எந்திரிக்கிற நேரம் கூட தேவையில்லை, அதை விட கம்மியான நேரம் கண்மூடி திறக்கிற நேரம். கண்மூடி திறக்க எவ்வளோ நேரம் ஆகும், அது ரொம்ப கம்மியான நேரம் ஆகும், உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு அதை விட பல மடங்கு நேரம் ஆகும். அப்போ ஒரு ஜின்னு சொல்லுகிறது நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து எழுந்திருப்பதற்கு முன்னாடி நான் கொண்டு வந்துடுவேங்குது. இன்னொரு ஜின்னு சொல்லுகிறது கபலா எர்த்தத இலைக்க தரப்புக்க, உங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த சிம்மாசனம் இங்கே இருக்கும், பக்கத்து நாட்டில் உள்ள ஒரு ராணியுடைய சிம்மாசனத்தை இங்கே கொண்டாந்து நாங்கள் வைக்க முடியும்னு இந்த ஜின்கள் சொல்லுது. ஜின்களுக்கு அந்த உடல் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு அந்த ஆற்றலாம் கொடுத்துருக்காங்க. விண்ணுலகம் வரைக்கும் கூட அவங்க போவாங்க, போய் மலக்குமார்கள் பேசுகிறலாம் ஒட்டு கேட்பாங்க. ரசூல்லா காலத்துக்கு பிறகு தடுக்கப்பட்டுச்சுன்னு வருகிறது. அப்போ அந்த மாதிரியாக நம்மெல்லாம் விண்வெளிக்கு போகிறதா இருந்தால் அதுக்குரிய சாதனங்கள் வச்சு தான் போக முடியும், கருவிகளை வச்சு போக முடியும். அவங்க வந்து உடலற்ற ஒரு இதாக இருக்கனால கண்ணை முடிக்கிறது வேறு இடத்துல இருப்பாங்க, கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே நினைச்சிருவாங்க, ஒளி வேகத்தில் போய் அந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே வந்துடுவாங்க. அப்படியான ஒரு தன்மை அந்த ஜின்களுக்கு இருப்பதாக இருக்குது. அப்போ பக்கத்து நாட்டில் உள்ள ராணியுடைய சிம்மாசனத்தை எல்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்கிற அளவுக்கு அவருக்கு ஜின்களை வந்து அல்லாஹ் வந்து கட்டுப்படுத்தி கொடுத்துருந்தான். அதனால் அவர் கேட்டார், ரப்பி ஹபுலி முல்கன் லா எம்பகையில் அகதி மிம்பாதி, இறைவா எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு கொடு, இந்த ஆட்சி யாருக்கும் கொடுத்துடாத. பெரிய பிரம்மாண்டமான உலகத்தை ஆளக்கூடிய ஆட்சி அவர் கொடுக்கல, அவர் ஜெருசலத்தை தான் ஆளுகிறார். அந்த ஜெருசலத்தை ஆளும் பொழுது அந்த ஆளுமை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா ஜின்களையும் மனிதர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் உள்ள ஆட்சியாக இருந்தது. ஜின்களை வைத்து பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஆட்சியாக இருந்தது. அதே மாதிரி அல்லாஹ் அவர் கொடுத்த ஒரு ஆற்றல் என்னென்னு கேட்டால், சக்தி என்னென்னு கேட்டால், உயிரினங்கள், பறவைகள், மற்ற உயிரினங்கள் அவையெல்லாம் பேசுகின்றன விஞ்ஞானிகள் இப்போ சொல்கிறாங்க. பறவைகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிறது, எறும்புகள் கூட பேசிக்கிறோம். ஒவ்வொரு உயிரினமும் தங்களுக்குள்ளே நம்ம பாஷை அது கிடையாது, அவைகளுக்கு உரிய ஒரு மொழிகளை பேசுகிறது. அது அந்தந்த இனத்துக்கு தெரியும் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஆடு பேசுகிறது ஆட்டுக்கு தெரியும், மாடு பேசுகிறது மாட்டுக்கு தெரியும். பேசுகிறதுனா பெரிய பெரிய பாரதூரமான லாஜிக்கான விஷயங்கள்லாம் அது பேசாது. அதனுடைய தேவைகளுக்கு வந்து என்ன செய்கிறது, சில விஷயங்களை பேசக்கூடிய வகைகள் இருக்கும். அந்த பேச்சு வந்து நமக்கு விளங்காது. ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு அசைவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதை சக பிராணிகள் சக பறவைகள் அறிந்து கொள்வார்கள். அப்போ இந்த பேச்சை வந்து இவருக்கு கற்றுக் கொடுத்தவங்க நல்லா
சுலைமான் நபிக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர் உள்ளிம்னா மன்திக தயிரி, பறவைகளுடைய மொழி கூட எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சுலைமான் நபி சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ பறவைகள், ஒரு பறவை பேசுனுச்சின்னு சொன்னால் பறவைக்கு தானே பேசிக்கிறேன், அந்த விஷயங்களையும் கூட சுலைமான் நபி அறிவார்கள் என்கிற அளவுக்கு அவருக்கு பெரிய ஒரு அதிசயமான, மற்ற யாருக்கு இவ்வளோ பெரிய ஆற்றலாம் கொடுக்க முடியலை. அப்போ பறவை பேசுகிறது, எறும்பு பேசுகிறது, அவங்க வந்துகிட்டு இருக்கும் கூட எறும்புகள்லாம் பேசியதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான். சுலைமான் வர்றாரு, நம்ம மிதிச்சிடுவார், எல்லோரும் புற்றுக்குள்ளே நுழைஞ்சிக்கிறங்க அப்படின்னு எறும்பு பேசியது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இது இவருக்கும் விளங்கியதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். 10 பஸ்ஸம லாஹிகன் கௌலிஹா, இந்த எறும்பு சொன்னதை கேட்டு அவர் சிரித்து கொண்டார். சுலைமான் நபி அவருக்கும் விளங்கி இருக்கிறது, அவர் புன்னகைத்து கொண்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ எறும்பு பேசுகிறது, பறவைகள் பேசுகிறது, இன்றைக்கும் கூட பறவை இதனுடைய மொழிகளை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு படிப்பு இருக்குது. அவ்வளோ துல்லியமாக இல்லாட்டாலும் இன்னென்ன மாதிரி சொன்னால் அந்த பறவை இன்ன கருத்தை சொல்லுகிறது என்று அந்த துறையில் படித்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஓரளவுக்கு என்ன செய்ய முடியும், கெஸ் பண்ணி சொல்லுவாங்க, இன்ன கருத்தை அது சொல்லுகிறது என்று விளங்கி கொள்வார்கள். அந்த மாதிரி இல்லாமல் இவருக்கு அல்லாஹ்வுடைய வஹி மூலமாக என்ன செய்கிறது, அந்த கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த மனிதர் மூலமாக இல்லாமல் பறவைகள் மற்ற உயிரினங்கள்லாம் என்ன பேசுகிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்குறான். அப்போ இது பெரிய அற்புதம் தானே. ஒரு மனிதர் பறவை பேசுகிறது, எறும்பு பேசுகிறதெல்லாம் வழங்குறாரு என்று சொன்னால் பெரிய ஒரு அற்புதம். அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் தான் அவருக்கு பல ஆற்றல்களை ஷைத்தான்களை கட்டுப்படுத்தி கொடுத்து அதை செஞ்சுருக்கிறான். அப்போ இந்த ஷைத்தானே இந்த ஜின்கள்லாம் ஒருத்தனுடைய கண்ட்ரோலில் இருந்தால் அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும். இப்போ நம்ம கையில் ஜின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ படைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, 10 ஜின்னு அனுப்புனா போய் ஜெயிச்சுட்டு வந்துடும். ஒரு ஆள் தண்டிக்கிறாந்தா போய் ஜின்னு போய் தூக்கிட்டு விளையாந்துடும். ஜின்னு நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆளுமை, பிரம்மாண்டமான ஒரு அதிகாரம் மிக்கதாக இருக்கும். அந்த அதிகாரத்தை கொண்டு போய் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு சுலைமான் நபி கொடுக்குறான் அறுப்பதற்காக வேண்டி. அதே மாதிரி காற்று இருக்குல்ல, காற்று அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அது இங்கே கொண்டே இருக்குது. இந்த காற்று அவர் கட்டுப்படக்கூடிய வகையில் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறோங்கிறான். ஒரு சுலைமான் நிறைய சுலைமானுக்கு காற்றையும் வசப்படுத்தி கொடுத்தோம். 34வது சூறாவில் 12வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் காற்றை கட்டுப்படுத்தி கொடுத்தோம் என்று சொன்னால் உலகம் பூரா செயல்படுறதுக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கல. அந்த பரக்கத்தான பூமி, அவர் வாழ்ந்த பூமி ஜெருசலம் தானே, அதெல்லாம் என்ன செய்ய கேட்டால் தஜ்ரீபி அம்ரிஹி இல்லல் அருளில்லத்தி பாரக்னாஃபிகா, நாம் பரக்கத் செய்த அந்த பூமி இருக்குதுல்ல, நாம் அருள் செய்த அந்த பூமியில் காற்று அவர் கட்டளை பிரகாரம் இயங்கும். அவர் இருக்கிற அந்த பாலஸ்தீன் பகுதியில், சுலைமான் நபி இருந்த பகுதியில் ஒரு மழைகளை தேவைப்பட்டுச்சு என்ன செய்வார், காற்றுக்கு உத்தரவு போடுவார். அது காற்றை கேட்க சொல்லி அல்லாஹ் இணைஞ்சிருக்கிறான், அதுக்கு அந்த ஒரு சக்தியை கொடுத்துருக்குறான். அல்லாவே கட்டளை போட்டால் அப்படி நடக்குமா, அந்த மாதிரி இவரும் அல்லாஹ்வுடைய தஜ்ரீபி அம்ரிஹி, நம்முடைய கட்டளை பிரகாரம் அது நடக்கும் வருது. அப்போ அந்த மாதிரியாக சுலைமான் நபிக்கு சில நேரங்களில் காற்றுகளும் அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய வகையில் கட்டுப்படுத்தி கொடுப்பார். காற்றும் ஜின்னும் ஒருத்தன் கையில் இருந்தால் எப்படிப்பட்ட அதிகாரம் அது. காற்று நம்ம சொல்ல கேட்குது, ஜின்னு நம்ம சொல்ல கேட்குதுன்னா அதுக்கு மிஞ்சின ஒரு அதிகாரமே இல்லை. அப்போ அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆட்சியை சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுக்குறான். இது அவருக்கு கொடுத்த ஒரு விஷயம். அப்போ இவ்வளவும் கொடுத்த பிறகு அப்போ சுலைமான் நபி மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவராக, அவர் நினைச்சதானே செய்யக்கூடியவராக, அனைத்தையும் அறியக்கூடியவராக ஆகிட்டாரன்னு அவளை. இவ்வளவுக்கு பிறகு அவர் இணைஞ்சிருக்காரு, மனுஷராக தான் இருந்தார். அதான் முக்கியம் கவனிக்க வேண்டியது. அற்புதங்களை எல்லாம் கொடுத்துருக்குறான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்துருக்குறான், அது ஒரு விஷயம். பறவைகள் மொழியை கற்றுக் கொடுத்துருக்குறான், 2வது விஷயம். காற்றை வசப்படுத்தி கொடுத்துருக்குறான், 3வது விஷயம். இந்த 3க்குள்ளே ஏராளமான விஷயங்கள் அடங்கிடும். இந்த 3ஐ கொண்டு ஏராளமான காரியங்களை செய்ய முடியும். இவ்வளவு செஞ்ச பிறகு கூட அவருக்கு என்ன செய்யலான்னு கேட்டால் பல விஷயங்கள் தெரியாமல் மனுஷராக இருந்திருக்கிறார். அவர் இந்த பறவைகள் எல்லாம் கணக்கெடுக்கிறார். கணக்கெடுத்தால் அந்த ஹுதுஹுதுன்ற ஒரு பறவையை மட்டும் காணலை. எங்கே அந்த ஹுதுஹுது பறவை எங்கே காணவில்லை, அது எங்கே சென்று விட்டது, அது என்ற ஒழுங்கான காரணம் சொல்லவில்லை என்றால் அதை கடுமையாக நான் தண்டிப்பேன் என்று அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ அந்த ஹுதுஹுது பறவையை காணலைன்னா அவருக்கு தான் மந்திர சக்திகளை கண்டுபிடிக்க வேண்டியது தானே. அவர் கேட்குறார், எங்கே அந்த ஹுதுஹுது பறவை காணலையேங்கிறார். அது சரியான காரணத்தை எனக்கு சொல்லாவிட்டால் நான் அதை தண்டிப்பேன், வேதனை செய்வேன். ஒத்த ஃபக்கதை தயிர, இது 27வது சூறாவில் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒத்த ஃபக்கதை தயிர, பறவையை அவர் கணக்கு எடுக்கும்போது காணவில்லை. இப்போ கால மாலி லாரல் ஹுதுஹுத அம்கானமிரல் காயிபின், ஹுதுஹுது பறவையை காணலையே, அது எங்கே போயிடுச்சு எனக்கு தெரியலையேன்னு சொல்கிறார். லவ் அதிபனஹு அதாபன் சதீதா, அதை கடுமையான முறையில் நான் தண்டிப்பேன். நான் அந்த பறவைகள்லாம் வாங்கினா வந்துடணும், அது மட்டும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா என்ன செய்ய மாட்டேன், லேசில் விட மாட்டேன்
அப்படிங்கிறார். அவ்வளோ ஏற்றி எண்ணி பி சுல்தான், அதை தக்க காரணத்தோடு என்கிட்ட வந்து சொல்லணும், இல்லைன்னா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் சென்று அந்த ஹுது பறவையை வந்துடுது. வந்தவனை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீ எங்கே ஏன் வரல, எல்லா பறவைகளுக்கும் நான் உத்தரவு போட்டும்போது நீ என்னத்துக்கு வரலன்னு ஒரு கேட்குறாரு. அப்போ அந்த பறவை சொல்லுகிறது, அஹத்து பிமாலம் தொஹித் பி, உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து நான் வந்திருக்கிறேன் அப்படிங்குது. பறவைக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கு தெரியல? இவ்வளோ அற்புதம் இருந்துச்சுல, அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி தெரியணுமா இல்லையா? அது பறவை சொல்லுது. அப்போ நபிக்கு அற்புதத்தை கொடுத்துட்டு ஒரு அற்பத்தில் அற்பமாக நிப்பாடுறான் பாருங்கள். பறவைக்கு தெரிஞ்ச கூட உனக்கு தெரியல, ஏன்னுட்டு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தது செய்வாங்களே தவிர, அல்லாஹ் அனுமதி கொடுத்தது செய்வாங்களே தவிர மற்ற நேரத்தில் அவர்கள் மனிதர்களாக தான் இருப்பார்கள். பறவைக்கு அதிகமாக தெரிய முடியும், எல்லா பக்கம் பறந்து போகிறதுனால எத்தனை ஏரியாவுக்கு அமெரிக்கா கூட இங்கே இருந்துட்டு போயிட்டு ஒடியாந்துடும் பறவை, நீங்கள் போக முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சக்தி பறவைக்கு இருக்கிறதுனால பல பகுதியில் உள்ள விஷயங்கள் பறவைக்கு தெரியும், யாருக்கு தெரியாது? மனுஷனுக்கு தெரியாது. அதுதான் சொல்லு, இந்த பறவை சொல்லுகிறது, அஹத்து பிமாலம் தொஹித் பிஹி, நீங்கள் அறியாத ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். மின் சபையின் பி நபையின் யகீன், சபா என்கிற ஊரில் இருந்து உறுதியான ஒரு தகவலோடு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஏன்ப்பா அவனை காணாம்னு கேட்டால், நான் சபாங்கிற பகுதிக்கு போனேன், அங்கே ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பார்த்தேன், அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த பறவை அவர்கிட்ட பேசுகிறது. அது என்ன செய்தி? அந்த பக்கத்தில் ஒரு ராணி இருக்கிறாள், அவள் ரொம்ப எல்லா அதிகாரமும் வளமும் மிக்க ஒரு ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறாள், அவளுக்கு பெரிய சமைச்சரவையெல்லாம் வைத்திருக்கிறாள், அவளுக்கு பிரம்மாண்டமான சிம்மாசனமெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறாள், அவளுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு நடக்கிறார்கள், அவங்க சூரியனை வணங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அவர் அந்த பறவை இவருக்கு சொல்லுகிறது. அப்போ என்ன செய்கிறாருன்னா, நீ சொன்ன பிறகு கூட அவருக்கு உறுதி இல்லை. அவர் கேட்குறாரு, நீ உண்மை சொல்கிறியா பொய் சொல்கிறியான்னு நான் ஆய்வு செய்ய போகிறேன். அப்போ பறவை இதை சொல்லுகிறது, அது உண்மையைத்தான் சொல்லுகிறது, அது உண்மைதான் அவருக்கு தெரியலை, நான் டெஸ்ட் பண்ணி தான் ஏற்றுக்கிறேன். அதனால் என்ன செய்யறா, நான் ஒரு கடிதம் தர்றேன், அதை கொண்டே அந்த அரசவையில் கொண்டே போட்டுவிட்டு அதே இடத்துல இருந்து விட்டு அவர்கள் பதில் கடிதம், அந்த காலத்து பறவைகள் மூலமாக புறாக்கள் மூலமாக கடிதம் அனுப்புவாங்க, அந்த கடிதங்கள் பதில் தர்ற கடிதத்தை நீ எடுத்துக்கிட்டு வா, அப்படி வந்தால் தான் நீ சொன்ன செய்தியை நம்புவேங்கிறார். நல்துரா சதக்த அம்குத்த மினல் காதிபீன், நீ உண்மை சொல்கிறாயா பொய் சொல்கிறாயா என்று நான் ஆய்வு செய்வேன் அப்படின்னு ஒரு சொல்கிறார். அது போயிட்டு அதே மாதிரி கடிதத்தை போடுகிறது. அந்த கடிதத்தில் தான் சுலைமான் நபி என்ன செய்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. என்னது? இன்னஹு மின் சுலைமான ஓ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்டு சுலைமான் எழுதி கொள்வதுன்னு விவரம் இருக்கிறது. என்ன விவரம்? நீங்கள் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது, நீங்கள் எல்லோரும் என்னுடைய ஆளுகை எண்களை, எனக்கு பவர் அதிகமாக இருக்கிறது, என்னுடைய ஆளுகை எண்கள் வந்துவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதம் இருக்குது. அந்த கடிதத்துக்கு அவங்க ரிப்ளை ஒன்று எழுதி ஆலோசனை பண்ணி ரிப்ளை எழுதி அந்த பறவைகிட்ட கொடுத்து விட்றாங்க. அந்த கடிதம் அங்கே வருதுன்னு வைங்களேன். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால், இவ்வளோ ஒரு ஆற்றலை எல்லாம் கொடுத்துருந்தாலும் உலகத்தில் உள்ள எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிச்சா? தெரியலை. இந்த பறவை ஏன் காணாமல் போச்சு? அவருக்கு தெரியலை. என்ன செய்தி அறிந்து வைத்திருக்கிறது? அது தெரியலை. அவர் சொன்னது உண்மையா பொய்யா? அதுவும் தெரியலை. அப்போ சுலைமான் நபிக்கு உள்ள ஆற்றல் ஒரு பக்கம் கொடுத்துருந்தாலும் மற்ற விஷயத்தில் அவர் மனிதரை போல தான் இருக்கிறார். எந்த விஷயத்தில் அல்லாஹ் ஆற்றலை கொடுத்துருக்கிறானோ அந்த விஷயத்தில் அவர் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு தான் செய்வார். எந்த அற்புதத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாதுன்னு பொதுவான கட்டளை இருக்குது. இவர் காற்று கட்டளையிட்டோம்லாம் போகாது. இறைவா அந்த காற்றுக்கு ஒரு கட்டளை இல்லாமா என்று அனுமதி கேட்கணும். எந்த ஒரு தூதராக இருந்தாலும் ஐயத்தீபி சுல்தானின் இல்லா இதுன்னு இல்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது என்று குர்ஆன் சொல்கிற காரணத்தினால் சுலைமான் நபிக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்ச அற்புதங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் அல்லாஹ்ட்ட அனுமதி பெற்று தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த விஷயங்கள் தான் அவருக்கு செய்ய முடிஞ்சே தவிர இவருக்கு எல்லாத்தையும் செய்ய முடியலை. பக்கத்தில் உள்ள ராணியை பற்றி அறிந்து இவரே நேர படையெடுத்து போய் அவங்கள வென்றெடுத்து செஞ்சுருக்கணுமா இல்லையா? அப்படி ஒன்று உலகத்தில் இருக்குதுங்கிறவருக்கு தெரியலை. இது சபாங்கிற ஊரில் நான் வந்திருக்கிறேன், தூரமாக போய் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவரை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் இவருக்கு அல்லாஹ் சோதிக்கிறான். இவர் எதனால நமக்கு வரல, பல கதைகளை தப்சீர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. சுலைமான் நபியை நம்ம சோதித்து பார்த்தோம், சோதித்து பார்த்தா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அவர். அது என்ன மிஸ்டேக்குன்னு நமக்கு சொல்லித்தரப்படலை. அவரை சோதித்து பார்த்தோம். சோதித்து பார்த்து விட்டு வாழ்க்கைனா அலா குர்சிஹி ஜசதன், அவரை சிம்மாசனத்தில் ஒரு முண்டமாக போட்டு விட்டோம். சிம்மாசனத்தில் இருக்கிறாரு, எந்த ஒரு செயல்பாடு மற்றவராக ஆக்கிட்டான்லாம். இவ்வளோ ஆட்சியும் கொடுத்துப்புட்டு
ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சான், சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி எல்லாத்தையும் பறிச்சிடறான். வெறும் உடம்பாக கிடக்கிறாராம். இதில் அந்த சிம்மாசனத்தின் மீது வெறும் உடம்பாக வரை போட்டு விட்டோம்னு என்ன அர்த்தம்? இயங்க முடியலை, காற்றுக்கு உத்தரவு போட முடியலை, பறவையோட பேச முடியலை, சைத்தானு கட்டளை போட முடியலை, நினச்ச காரியத்தை செய்ய முடியலை. அதன் மீது என்ன செஞ்சோம், அது அவரை சிம்மாசனத்தில் இதை ஜசதா உடலாக போட்டோங்கிறான். இது 38வது சூறாவில் 34வது வசனத்தில் இருக்குது. சும்மா அனாப, பிறகு அவர் திருந்தி கொண்டார். அவர் ஏதோ என்ன தப்புன்னு நமக்கு சொல்லலை. சுலைமான் நபி ஏதோ ஒரு தப்பு செஞ்சார். தப்பு செஞ்ச உடனே கூடுதல் நல்லா பறிச்சுக்கிட்டான். இவ்வளோ அற்புதம் கொடுத்தான்ல, இந்த அற்புதம் எதுவுமே இருக்கலை, எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டான். பறிச்சு கொண்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் அவர் வெறும் உடலாக கொண்டு அந்த சிம்மாசனத்தில் போட்டோங்கிறான். அதுக்கு பிறகு திருந்தி கொண்டார்ந்த பிறகு என்ன செய்கிறான்ல, அவரை திரும்ப ஆட்சியில் அமர்த்தினானா. அதுக்கு பிறகு என்ன செஞ்சான், அந்த திருந்தி கொண்டாருங்கிற மட்டும்தான் வருது. அவரை வெறும் உடம்பாக போட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்கள் சொல்லி நபிமார்கள் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சாலும் சரி தான், அல்லாஹ் அனுமதிக்கும் போது செய்கிறாங்க. எடுக்க நினச்சா எடுத்துக்கிறான். அவங்களுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு இந்த 38வது சூறாவில் 34வது வசனம் அதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம நின்று கொண்டே மரணித்தார் இல்லையா, அதுவே ஒரு பெரிய சோதனை தானே. ஒரு மனிதர் அவர் மரணிக்கும் பொழுது எல்லோரும் துவா செய்யணும், எல்லா மக்களும் தெரியணும், எல்லோரும் ஜனாதத்தில் கலந்து கொள்ளணும், அப்படிங்கிறதுனா ஒரு நல்ல ஒரு மரணமாக இருக்க முடியும். இவர் என்ன செய்ய, இவ்வளோ ஆட்சி அதிகாரத்தில் வச்சுருக்கிறாரு. இவர் நின்ற நிலையில் அவர் மரணம். அவர் மரணித்த செய்தியை மக்களும் ஜின்களும் அறிந்து கொள்வதற்கே டைம் எடுக்கிறது. எவ்வளோ டைம்? ஒரு கரையை அரைக்கிறதுக்கு ஒரு நாளாவது தேவைப்படும்ல, ஒரு நாளாவது அதிகபட்சமாக தேவைப்பட்டிருக்கும். அதுக்கு ஒரு நாளைக்கு பிறகு தான் அவருக்கு என்ன செய்கிறது, அவர் மரணித்த செய்தியை அவருடைய மக்களுக்கும் ஆட்சிக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிகிறது. அப்போ எந்த ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய முடியலை. அதுக்கு அந்த நம்ம உடம்பு சரி இல்லாமல் கிடந்து ஒருத்தன் மரணித்தார்னு வைங்க, இந்த ஆட்சிக்கு என்னென்ன செய்யணும், யார் யாருக்கு என்ன கொடுக்கணும், அடுத்து யாரை பதவியில் அமர்த்தணும், எல்லாத்தையும் ஒரு வசியத்து பண்ணுவார். அந்த வசியத்து பண்ணுகிற ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம திடீர்னு நின்ற நிலையில் நல்லா மூத்தாகிட்டான் என்று சொன்னால் அவங்கள மனிதர்களாக தான் நல்லா வச்சுருந்தானே தவிர தெய்வீக அம்சம் பொருந்தியவர்களாக என்ன செய்யலை, அவங்க இருக்கவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது நபிமார்கள் கொடுத்த பெரிய பெரிய அற்புதம் கொடுக்கப்பட்ட சுலைமான் நபியாக இருந்தாலும் அல்லாஹ் அனுமதிக்கும் போது சில காரியங்களை செய்தார்களே தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் அவர்கள் மனிதராக இருந்தார்கள். மனிதர்களாகவே இருந்தால் நெஞ்சாங்க வாழ்க்கையில் ஆட்சி செஞ்சார்கள் பார்க்குறோம். இது சுலைமான் நபியுடைய விஷயத்தை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வேறு வேறு நபிமார்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்ராஹிம் நபி எடுத்துக்கிறோங்க. அவங்களுக்கு என்ன அற்புதம், அவங்களுக்கு ஒரு அற்புதமே கொடுத்துதான் பார்க்க முடியல. அவர்கள் மீது ஒரு அற்புதத்தை அல்ல நிகழ்த்தியிருக்கிறான். என்ன நிகழ்த்துக்கிறான், அவங்கள நெருப்பு குண்டத்தில் எரிவாங்க. ஏகத்துவத்தை சொன்னதற்காக வேண்டி நெருப்பு குண்டத்தில் என்ன செய்வாங்க, தூக்கி வீசுவாங்க. அவர் அற்புதம் செய்வதாக நினைக்கலாம் இல்லை. நெருப்பு குண்டத்தில் போட்டாங்க, நெருப்பில் போட்டால் என்ன நடக்கு, எரிச்சு விடுமா இல்லையா, நம்மளை எரிச்சிருந்து தான் அவர் நினச்சிருப்பார். ஆனால் அவர் நெருப்பில் போட்ட உடனே குல்னா யானார் கூனி பர்தம் சலாமன் அலா இப்ராஹிம், இந்த நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிரக்கூடியதாக நீ மாறிவிடு, நெருப்புங்கிற எரிக்காமல் ஒரு குளிர்தனும் நிழலாக நீ மாறிவிடு என்று நம்ம நெருப்பு கட்டளையிட்டோம், அதனால் ஒன்றும் செய்ய முடியலை என்று சொல்லி நெருப்பில் போடப்பட்டும் எந்திரிச்சு வர்றார். அது அவர் செஞ்ச அற்புதம் இல்லை, அவர் மீது அல்லாஹ் நிகழ்த்தின அற்புதம். அவர் செஞ்சது கிடையாது, ஆனால் அவர் மீது என்ன செய்யறான், அல்லாஹ் இந்த அதிசயத்தை நிகழ்த்து காட்டுகிறான். அப்போ இவ்வளோ பெரிய அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி நெருப்பு என்ன வேலை செய்யுமோ அது செய்யாமல் ஆக்குறது பெரிய விஷயம் தானே. நெருப்பு செய்கிற வேலையும் செய்யலை, அதுக்கு எதிரான வேலையை இது செய்கிறது. நெருப்பு ஏசியாக மாறினா நெருப்பு சுடாமல் இருக்கிறதே ஒரு பெரிய அற்புதம் தான். அதை தாண்டி என்ன செய்கிறது, அது குளிராக குளிர் தரக்கூடியதாக மாறிடுச்சுங்கிற விஷயத்துலையும் அவ்வளோ பெரிய அற்புதத்தை இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவ்வளோ அற்புதத்தை கொடுத்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிள்ளையை கொடுக்கல. அவ்வளோ அற்புதத்தை கொடுத்த பிறகு தள்ளாத வயசு வரைக்கும் அவருக்கு பிள்ளை கிடையாது. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு முதுமையில் தான் இஸ்மாயில் நபியும் பிறக்கிறாங்க, இசாக்கும் பிறக்கிறாங்க. இஸ்மாயில் நபி பிறந்ததும் இவருடைய முதுமை வயசில் தான். இஸ்ஹாக்கு அடுத்த மனைவி மூலமாக பிறக்கிற பிள்ளையும் முதுமையில் தான் அவங்களுக்கு பிறக்கிறாங்க. அது அவரே சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில் இஸ்ஹாக், இஸ்மாயில் இஸ்ஹாக்கை எனக்கு தள்ளாத வயதில் தந்திருக்கிறான்னு அவனுக்கு எல்லா புகழுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இறை தூதராக இருந்திருக்கிறாரு. எல்லா மனிதர்களும் பிள்ளை வேண்டு ஆசைப்படுவாங்க. இந்த அவுளியாக்கள் பெரியார்கள்லாம் இப்போ நம்ம பிள்ளையை கேட்டால் நமக்கு பிள்ளையை தருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவருக்கு பிள்ளை அவர் உண்டாக்கிற முடியல. அவர் நபிங்கிற முறையில் அவர் தனக்கு ஒரு பிள்ளை வந்து ஆசைப்படுவாரா இல்லையா? 25 வயசில் ஆட்டப்பட்டிருப்பார், 30 பட்டிருப்பார், 40 பட்டிருப்பார். எப்போ தான் எல்லாம் கொடுக்குறான், அவர் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறார். எல்லாம் எப்போ நாடுனா அப்போ கொடுக்குறான். எப்போ நாடுகிறான், இவருடைய முதுமையில் நாடுகிறான். கிபரில் அலல் கிபரி, முதுமையான வயசில் தான் நல்லா என்ன செஞ்சான், அவருக்கு இஸ்மாயில்ங்கிற பிள்ளையும் இசாக்குங்கிற பிள்ளையும் வழங்கினான். அப்போ இப்ராஹிம் அவ்வளோ பெரிய நபியாக இருந்தாலும் அவருக்கு பிள்ளை உண்டாக்கிக்கொள்ள முடியுன்னா முடியலை.
இது எவ்வளோ கவலையாக இருக்குது. நீங்கள் பிள்ளை இல்லாத இருந்தால் அது அவர் உணர முடியும். கல்யாணம் பண்ணி 5 வருஷம் 6 வருஷம் பிள்ளை இல்லைன்னா அப்படியே சிந்திச்சுட்டே இருப்பான். அவன் எதிலும் ஈடுபாடு காட்ட மாட்டான். பிள்ளை இல்லை 10 வருஷம் ஆச்சுன்னா இதே ஃபீலிங், இதுவே பெரிய பிரச்சனை அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும், ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போ எந்தளவுக்கு அவங்க வயசான ஆட்களாக இருந்தாங்கன்னு கேட்டால், இந்த பிள்ளை பிறக்கிற நற்செய்தி வானவர்கள் சொல்கிறாங்க. இப்ராஹிம் நபி மனைவியும் இருக்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் நபிட்ட இந்த நற்செய்தி சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு அதை கேட்குற மாதிரி நற்செய்தி சொல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் நபி மனைவி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அலிது, என்ன நான் பிள்ளை பெறுவேனா, ஆனால் அஜூசுன், நான் ஒரு கிழவியாக இருக்கிறேன், ஹாதா பாலி ஷேகா, என்னுடைய கணவர் சரியான கிழவனாக இருக்கார், எங்களுக்கு பிள்ளை பிறக்குமாங்கிறாங்க. பிள்ளை பிறக்கிற நற்செய்தி சொல்லும்போது நம்ப முடியாத வயசப்போ. அப்போ நற்செய்தி உங்களுக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்ற செய்தியை மலக்கு மூலமாக அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். அந்த மலக்கு மூலமாக சொல்லி அனுப்பின செய்தியை மனைவிட்ட சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, அலிது, நான் பிள்ளை பெறுவேனா, ஆனால் அஜூசுன், நான் ஒரு பெரிய கிழவியாக இருக்கிறேனே. அப்போ அவங்களும் கிழவியாக இருந்திருக்கிறாங்க. ஹாதா பாலி ஷேகா, என்னுடைய கணவரும் கிழவராக இருக்கிறார், 2 பேரும் கிழவனும் கிழவியாக இருக்குது, எங்களுக்கு புள்ள பெருமா, இன்னஹாதால ஷெய் உன் உஜாப், இது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது என்று சொல்கிற அளவுக்கு தள்ளாத வயசு வரைக்கும் எல்லாம் குழந்தைய கொடுத்துட்டாங்கிற விஷயம் வேறு. எப்போ ஒருத்தனுக்கு குழந்தை வேணுமோ அப்போ கொடுத்தா நல்லா இருக்கேன். நீங்கள் ஒரு 25-30 வயசில் புள்ள பார்த்தா உங்களுக்கு வளர்க்க முடியும், உங்களுடைய தள்ளாத வயசுலேருந்து புள்ள உங்களுக்கு கவனிக்க முடியும். உங்களுக்கு 85 வயசில் புள்ள பிறந்தால் அதை நீங்கள் வளர்ப்பீங்களா, அது உங்களை வளர்க்குமா? அப்போ தள்ளாத வயசில் பிள்ளை பிறக்கிறது எந்த பெரிய அளவில் பயன், நமக்கும் ஒரு பிள்ளை இருக்குதுன்னு சொல்லிக்கிறலாமே தவிர அது பெருசாக ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை தராது. ஆனால் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்கலையே. சிறந்தவர், அல்லாவுடைய தோழர், இத்தனைக்கும் அல்லாவுடைய தோழருங்கிற டைட்டில் அவருக்கு தான் இருக்குது. இத்தகத் அல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமே அல்லாஹ் உற்ற நண்பராக ஆக்கிட்டான். நண்பர்னு ஆக்கினா கூட மனிதர் தான், அவர் நினச்சாலாம் செய்ய முடியாது, அவர் விரும்பினதெல்லாம் அவரும் செய்ய முடியாது, எல்லாம் கொடுக்க மாட்டான், நினச்சா தான் கொடுப்பான். அல்லாஹ் நினச்சா தான் கொடுப்பானே தவிர நம்ம நண்பர் ஆகிட்டாரு அவருக்கு 25 வயசுலேயே பிள்ளையை கொடுத்துருவோன்னு சொன்னால் அதுக்கு பெரிய விஷயம் அல்லாவுக்கு ஆகுன்னு ஆகிருப்போகுது. அவன் நான் இருக்கிறேன்னு உடனே காட்டுறான், நான் தான் எல்லாம், நீங்கள் தோழர் நண்பர் அதெல்லாம் வச்சுக்கிறேங்க, நான் நினச்சா தருவேன், நினச்சா தரமாட்டேன், நினைக்கிற நேரத்தில் தருவேன், உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு என்ன செய்கிறான், தள்ளாத வயசில் பிள்ளை 2 பிள்ளையை பெற்றதும் தள்ளாத வயசில் தான் கொடுத்தான். அப்போ இந்த மாதிரி நபிமார்கள் சில அற்புதங்கள் செஞ்சதாக இருந்தாலும் அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மனுஷரை தான் இருந்திருக்காங்க. இந்த அற்புதத்தை கழிச்சு விட்டு அது ரொம்ப கம்மி, அவங்க வாழ்க்கையில் 4, 5, 10 இருக்கும். இதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் விஷயங்களில் அவங்க வெறும் மனிதர்களாக, சாதா மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இன்னும் பல நபிமார்களுடைய நிலைமைகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம்.